ஆதித்யா, போன் கட் ஆயிடுச்சு. ஆதித்யா கண்டிப்பா பாரதி கிட்ட போனை கொடுக்க தான் எடுத்துட்டு போயிருக்கான். மறுபடியும் கால் பண்ணா நம்ம பாரதி கிட்ட பேசலாம். ஆனா பிரியா போன் எப்படி இவங்க கிட்ட போச்சு? அப்ப பிரியா எங்க? ஆதித்யா என்னடா ஆச்சு? பார்த்து வர மாட்டியா? என்னடா நீ? அம்மா, இப்ப அந்த போன்ல கால் வந்துச்சுமா. அது உங்ககிட்ட கொடுக்க எடுத்துட்டு வந்தப்பதான் ஏதோ தட்டு தர மாதிரி கீழே வந்துட்டேன். போன் வந்துச்சா? யாரு பேசுனாங்க? யாருன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா ஒரு அங்கிள் தான் பேசுனாங்க. அங்கிள் பேசினாரா? சரி, அந்த போன் எங்க? இங்க இல்லம்மா. அந்த சேர் தட்டி விட்டு நான் கீழே விழுந்தப்போ போன் எங்க போச்சுன்னு தெரியலம்மா. போன் கீழே விழுந்துருச்சா? எங்க போயிருக்கோம்? பாரதி கிட்ட உண்மையை சொல்ல வந்தப்போ என்ன அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் இப்போ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கேன். பிரியா, பிரியா நீங்களா பேசுறது? ஆமா தோர, அவங்க என்ன துரத்திட்டு வராங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு மறைவான இடத்துல தான் வந்து நிக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். அது வரைக்கும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஓகே? மித்ரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாரு கூட போன்ல பேசிட்டு இருந்த? பாரதிக்கு போன் வருதுன்னு அந்த பையன் எடுத்துட்டு போன போன்ல யார்கிட்ட பேசுற? அப்பா, என்னமா மிமிக்ரி பண்ற? இப்ப யாரு பிரியா? எதுக்காக நீ அவங்கள மாதிரி நடிக்கிற? ஐயோ, இங்க என்ன மித்ரா நடக்குது? நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நந்தினி, இதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப நான் வந்துடுறேன். ஐயோ கடவுளே, என்னமா நடிக்கிறா? எதுக்கு மித்ரா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சேகர் மேடம், இந்த போனை உடனே எடுத்துட்டு போய் பவானி மேடம் கிட்ட கொடுத்துரு. சரிங்க மேடம். நான் மத்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட போன்ல பேசிக்கிறேன். ஓகே மேடம். இந்த போனுக்கு ஏதாவது கால் வந்துச்சுன்னா அட்டென்ட் பண்ணாத. சரிங்க மேடம். சீக்கிரமா இது மேடம் கிட்ட போய் சேர்ந்தாகணும், ஓகேவா? சரிங்க மேடம், நான் உடனே போயிட்டு கொடுத்துறேன் மேடம். நான் வரேன் மேடம். ஆதித்யா, உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல, போன் உன் கையில இருந்து கீழே விழுந்துருச்சா? ஆமாம்மா, அது வரைக்கும் போன் என் கையில தான் இருந்துச்சு. அக்கா கூட என் பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தா. அப்ப போன் எங்க தான் போயிருக்கோம்? ஒருவேளை யாராவது போன் எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? ஆனா அந்த போனை யார் எடுத்துட்டு போயிருப்பா? ஐயோ, என்னடி மோ, உனக்கு அவ்வளவுதாம்மா மரியாதை. இப்ப நீ என் கூட கிளம்பி மண்டபத்துக்கு வர போறியா இல்லையா? கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? நான் பெத்த பொண்ணு கூட நான் சொல்ற எதையும் நம்ப மாட்டேங்கிறா. இத பாரு, நீதான் நான் சொல்ற விஷயம் உண்மைன்னு காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை என் கண்ணுல காட்டணும். மா, வாமா போலாங்கற. மா, வாமா. ஏய், வரேன் இருடி. கடவுளே, ஐயோ. மா, இப்ப எதுக்கு கடவுளை கூப்பிட்டு இருக்க? இங்க பாரு, கடவுள் உண்மையான விஷயத்துக்கு தான் வழி காட்டுவாரு. ஏற்கனவே இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட குழப்பம். இதுல நீ வேற பொய்யா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தா அதுக்கு என்ன கடவுள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரா? வாமா போலாம். கவராட்டா இருக்கு. உள்ள என்ன இருக்கு? ஏதோ போட்டோ மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? அம்மா, என்னம்மா இது? அடியை, நான் எவ்வளவோ உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். நான் சொன்னதை நீ நம்பவே இல்லைல்ல. இப்ப பாரு, நான் சொன்னதுதான் உண்மை.
ஆதியும் பாரதியும் தாண்டி புருஷன் பொண்டாட்டி. மா என்ன மன்னிச்சிடுமா. நீயும் எவ்வளவு நாளா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டே இருந்த. நான் தான் உன்னை நம்பவே இல்ல. மா சரிம்மா. மா முதல்ல இந்த போட்டோவை கல்யாண மண்டபத்துக்கு எடுத்துட்டு போய் இத காட்டி மித்ரா ஆதி 2 பேருக்கும் நடக்க போற கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தணும். ஏய், இப்போ அத நம்பறியாடி? ஐயோ நம்புறேம்மா. சரி சரி வா வா கிளம்பலாம். ஐயோ இருடி, போட்டோ பத்திரம் பத்திரமா வச்சுக்கணும். ஏய் திலகாவா கொக்கா நானா? சரிம்மா வா வா வா. ஆதித்யா, தமிழ் ஃபோன் கிடைக்கவே இல்லைல்ல? இல்லம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அவங்கள பார்க்கறதுக்கு ஓடி வந்தப்போ கீழே உழுவுற வரைக்கும் ஃபோன் என் கையில தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஃபோன் எங்க போச்சுன்னு தெரியலம்மா. சரிடா, நீ அதை நினைச்சு ஒண்ணு வரி பண்ணிக்காத. ஃபோன் உன் கைக்கு கிடைச்சதும் உடனே அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. சரிம்மா. ம், சரி. ரெண்டு பேரும் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசப்ஷன் ஆரம்பிக்க போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பாரதி என்ன பண்ண போறாங்கன்னு புரியல. எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது. பாரதி, அது உங்க கையில தான் இருக்கு. மாப்பிள்ள, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி பாட்டி. சொந்தக்காரங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க மித்ரா 2 பேரும் ஸ்டேஜுக்கு இப்பவே வந்தாதான் நல்லா இருக்கும். ரிசப்ஷனுக்கு நேரம் ஆயிடுச்சு மாப்பிள்ள. சரி பாட்டி, நீங்க போங்க, நான் வரேன். சரி சரி. ஆமா, உங்க சித்தி சித்தப்பா எங்க? தெரியலையே, மண்டபத்துல தான் எங்கேயாவது ஆ, இருப்பாங்க. சரி சரி, நானே போய் பார்க்கறேன் உங்களை. நீங்க சீக்கிரமா வந்துருங்க மாப்பிள்ள. சரி. கண்டிப்பா என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் அந்த பொண்ணு என்ன தேடி வந்திருப்பான். அந்த பொண்ணை இப்ப மித்ரா கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. என்ன பண்றது? நீ எப்படி குட்டிக்காரன் அடிச்சாலும் அந்த பிரியாவை உன்னால காப்பாத்த முடியாது பாரதி. மித்ரா, உனக்கு என்னதான் ஆச்சு? ரிசப்ஷன் மேடை வரைக்கும் வந்தாச்சு, அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, நடந்தது என்னமோ நடந்துச்சு. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. இன்னைக்கு ஒரு ராத்திரி தாண்டினா போதும். நாளைக்கு நீ ஆதியோட பொண்டாட்டி. அதனால முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. இன்னைக்கு எல்லாரும் உன்னையும் ஆதியும் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரி நந்தினி, நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன், போதுமா?